Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம section 2.9ல இருக்கிற next 3 example sums பார்க்கலாம். So first example 2.43. So இதுல பாத்தீங்கன்னா in a GP the fourth term is 8 by 9 and seventh term is 64 by 243. Find the GP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு in a GP the fourth term is 8 by 9 and seventh term is 64 by 243. ஸோ given பார்த்தீங்கன்னா fourth term. ஸோ fourth term நம்ம எப்படி எழுதுவோம்? T4. ஸோ T4 is equal to 8 by 9 and seventh term நம்ம T7 எழுதலாம். ஸோ T7 is equal to 64 by 243. ஸோ இப்போது நம்ம Tn is equal to a into r power n minus 1. ஸோ nth term of GP formula யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் nக்கு பதிலாக நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ T4 என்ன வரும்? a r power 4 minus 1 is equal to 8 by 9. 4 minus 1 3. ஸோ a r cube is equal to 8 by 9. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க a r power n minus 1. ஸோ nக்கு பதிலாக 7 போட்டிருக்கேன். ஸோ a r power 7 minus 1 is equal to 64 by 243. ஸோ 7 minus 1 6. ஸோ a r power 6 is equal to 64 by 243. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுவுமே நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் பண்ண சம்ஸ் மாதிரி தான். அதில் வந்து இப்படி 2 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு a and d வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டாக அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி a and r வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம எப்போவுமே r பவர் எது அதிகமாக இருக்கோ அதை நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அங்கே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம், இங்கே வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எந்த ஆருக்கு பவர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நியூமரேட்டரில் வர மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து a r power 6 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a r cube. ஸோ எப்போவுமே இப்படி டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் தனியாக டிவைட் பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறத எழுதிக்கோங்க. ஸோ 64 by 243 divided by 8 by 9. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ a r power 6 divided by a r cube which is equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஸோ 64 by 243 மறுபடியும் டிவைடட் பை 8 by 9. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் நியூமரேட்டருக்கு போகணுன்னா ரெசிப்ரோக்கலாக போகணும். ஸோ இங்கே வந்து 8 by 9 வந்து 9 by 8 மேலே போகும். அண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா a and a நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இந்த r cube இந்த இதுவும் கேன்சல் ஆகி இங்கே 3 இருக்கும். பிகாஸ் r power 6 வந்து r cube into r cube. ஸோ a into r cube into r cube by a into r cubeன்னு இருக்குது. ஸோ a கேன்சல் ஆகிடுச்சு, r cube கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மீதி நம்மக்கிட்ட இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ r cube is equal to 64 by 243 into, இது வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 9 by 8 which is equal to 8 8s are 64, 9. ஸோ 9 2s are 18, 9 7s are 63. ஸோ r cube is equal to நமக்கு 8 by 27ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எழுதும்போது எடுத்து எழுதுறத கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே தனித்தனியாக டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ இப்போ நமக்கு r cube இருக்குது, ஆனால் நமக்கு தேவையான வேல்யூ r. ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா r cube is equal to, இந்த 8 நம்ம 2 cube எழுதிக்கலாமா? ஸோ 2 cube by 27 நம்ம 3 cube எழுதிக்கலாம். ஸோ 3 cube. ஸோ இப்போ இந்த 2 cube by 3 cube நம்ம 2 by 3 the whole cube எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் லாஸ்ட் சம்மில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ 1 by 3 the whole power 5னா 1 power 5 by 3 power 5. ஸோ அதை வந்து இப்போ இங்கே நம்ம ரிவர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2 cube by 3 cubeன்னு எழுதிட்டு 2 by 3 the whole cube அப்படின்னு எழுதியிருக்கோம், which is equal to, ஸோ r cube is equal to 2 by 3 the whole cube.
ஸோ ரெண்டுலேயுமே வந்து பவர் சேமாக இருந்ததுன்னா பவர் ரெண்டு கேன்சல் ஆகிடும், பேஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ இந்த மாதிரி ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2/3 த ஹோல் கியூப்னா கியூபு கேன்சல் ஆகிடும். நம்ம ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ இப்போது நம்ம இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஏ வேல்யூ வேணும். ஸோ ஏ இன்ட்டு 2/3 the whole cube is equal to 8/9. 2/3 the whole cube 8/27. So a into 8/27 is equal to 8/9. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும் அப்படின்னா அதுவும் அகெயின் ரெசிப்ரோக்கலாக தான் போகும். which implies a is equal to 8/9 into 27/8. So 8 cancel ஆகிடும். 9 3s are 27 implies a is equal to 3. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ ஆர் வேல்யூ அண்ட் ஏ வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஏ அண்ட் ஆர் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் த ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலா என்ன? ஜிபி வந்து ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா. ஸோ ஜிபி பார்த்திங்கன்னா ஏ கமா ஏஆர் கமா AR square comma AR cube comma etc. ஸோ இப்போ இந்த A and R வேல்யூஸை இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து 3, ஸோ 3 கமா 3 into 2/3 கமா 3 into 2/3 into 2/3 கமா. ஸோ இங்கே வந்து நான் 3 இருக்கிறதால 2/3 the whole square எழுதாமல் 2/3 into 2/3ன்னு எழுதியிருக்கேன். அகெயின் 3 into 2/3 into 2/3 into 2/3 கமா எக்ஸெட்ரா. ஸோ டேரெக்டாக 2/3 the whole squareன்னு எழுதாமல் 2/3 into 2/3 எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 3 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 கமா 2 கமா 2 into 2/3 இருக்குது. ஸோ 4/3. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 நியூமரேட்டரில் 3 2 இருக்குது. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 3 இருக்குது. ஸோ 3 3s are 9. ஸோ 8/9 கமா எக்ஸெட்ரா இஸ் த ரெக்வயர்ட் ஜிபி. ஸோ நமக்கு வந்து இங்கே 4th term அண்ட் 7th term என்னன்னு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏ அண்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஏ அண்ட் ஆர் வேல்யூஸ் இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜிபி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த சம்மில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியும், a/r a/ar. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the product of 3 consecutive terms of a geometric progression is 343 and their sum is 91/3. Find the 3 terms ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா a/r a/ar. ஸோ இந்த 3 தான் வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 343 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்னால் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a/r into a into ar is equal to 343. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால நம்ம r and r கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ r and r போயிடுச்சு, 3a இருக்குது. ஸோ a cube is equal to 343. ஸோ 7 cube தான் வந்து நமக்கு 343. நீங்கள் வந்து ஒரு 1 to 10 இல்லைனா 1 to 13 வரைக்கும் ஸ்கொயர் அண்ட் கியூப் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 343ங்கிறது 7 cube. ஸோ a cube is equal to 7 cube. ஸோ நம்ம நான் லாஸ்ட் டேர்மில் r கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த மாதிரி சேம் பவர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு 7ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 343. இதை யூஸ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது சம் இஸ் 91/3, அதாவது சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ a/r + a + ar is equal to 91/3. ஸோ இப்போது இதிலேருந்து நமக்கு இந்த a/r ஒரு டேர்ம், a ஒரு டேர்ம் அண்ட் ar ஒரு டேர்ம். ஸோ இதுலேருந்து ஏயை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ ஏயை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே மீதி இருக்கிறது 1/r இருக்கும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து வெறும் r இருக்கும், which is equal to 91/3. இப்போது ஏக்கு பதிலாக நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 7 into 1/r + 1 + r which is equal to 91/3. ஸோ இப்போ இந்த 7 அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ இந்த 7 வந்து நியூமரேட்டரில் இருக்கிற லெஃப்ட் சைடில், ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது அது வந்து டினாமினேட்டரில் ப்ராடக்டாக போகும். ஸோ 1/r + 1 + r which is equal to 91/3 into 7. ஸோ இங்கே 7 and 91 கேன்சல் பண்ணிக்கோங்க. 7 1 is 7, remainder 2, 7 3s are 21. ஸோ 1/r + 1 + r which is equal to 13/3ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கே r இந்த லெஃப்ட் சைடில் வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் r இருக்குல்ல, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 1 + r + r². ஸோ 1/r + 1 + rக்கு நான் வந்து r எல்சிஎமாக வச்சு, ஸோ 1 + r + r² divided by r is equal to, இங்கே 7 and 91 கேன்சல் பண்ணி 13/3ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 3யை வந்து இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த r இந்த 13 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 7 எங்கள் டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இன்னொரு சைடுக்கு நியூமரேட்டராக கொண்டு போக போகிறோம், இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இன்னொரு சைடுக்கு நியூமரேட்டராக கொண்டு போக போகிறோம். ஸோ இங்கே 3 into ஒவ்வொரு டேர்ம் கூடயும் 3யை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 into 1 + r + r² which is equal to, இந்த r அங்கே கொண்டு போய்க்கோங்க, 13r. ஸோ இப்போ இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 + 3r + 3r², இந்த 13r இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ -13r which is equal to 0. ஸோ இப்போது 3r² -13 + 3 -10. ஸோ -10r + 3 is equal to 0. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது ஆருக்கு வந்து எந்த ரூட்ஸ்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ இந்த 3 அண்ட் கான்ஸ்டன்ட் 3யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 3s are 9. ஸோ ரெண்டு நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9 வரணும், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு -10 வரணும். ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -9 -1. ஸோ -9 into -1 9ன்னு வரும், -9 -1 ஆட் பண்ணும்போது நமக்கு -10 வரும். ஸோ இங்கே r² கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கிறதால ரெண்டையும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 3s are 9. ஸோ r -3 3r -1. ஸோ இங்கே டினாமினேட்டர் கூட r மல்டிப்ளை பண்ணிட்டு 3r -1ன்னு எழுதிக்கோங்க, which is equal to 0. ஸோ இப்போ r -3 is equal to 0, 3r -1 is equal to 0. ஸோ இந்த 3யை அந்த சைட் கொண்டு போயிருங்க, r is equal to 3. ஸோ இங்கே 3r is equal to 1, r is equal to 1/3. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ஆருமே யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா 3 டேர்ம்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அந்த மாதிரி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் எடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது காமன் ரேஷியோ டேர்ம் தான். ஸோ ரெண்டு வேல்யூஸுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போது a is equal to 7 and r is equal to 3, r is equal to 1/3. ரெண்டு கேஸாக போட்டு நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a is equal to 7. ஸோ ஃபர்ஸ்ட்டு r is equal to 3 பண்ணிக்கலாம். ஸோ a is equal to 7, r is equal to 3. ஸோ என்ன வரும், இந்த a/r, a, arல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ a is equal to 7. ஸோ 7/3 7, 7 into 3. ஸோ 7/3 7 21. ஸோ இது வந்து r is equal to 3 கேஸ் உள்ளது. ஸோ இப்போ r is equal to 1/3 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா a is equal to 7, r is equal to 1/3. ஸோ a/r 7/1/3, 7, 7 into 1/3. ஸோ 7/1/3 கீழே வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 7 into 3/1, 7, 7/3. ஸோ 7 3s are 21. ஸோ 21, 7, 7/3. ஸோ இதுதான் வந்து நம்மளோட
3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு a/r a/ar இதை வந்து மறந்துடாதீங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது 343 வரணும், இதை வந்து சம் பண்ணும்போது 91/3 வரணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு, சம் பண்ணும்போது நமக்கு 2 r வேல்யூ கிடச்சிது. ஸோ 2 r வேல்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போது 6th சம் பார்க்கலாம். ஸோ 6th sum பார்த்தீங்கன்னா the present value of a machine is, so present value of a machine is rupees 40,000 and its value depreciates each year by 10%. ஸோ வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் மிஷின் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா மீனிங் என்னென்னா அந்த மிஷினோட வேல்யூ வந்து கம்மி ஆகுது. ஸோ இப்போ மிஷினுங்கிறதால நம்ம அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பேசிஸில் பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒன்று வாங்கியிருந்தோன்னா நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ டெய்லி அதை நம்ம யூஸ் பண்ண அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சமாவது கம்மியாகும் இல்லையா, புதுசு மாதிரியே இருக்காதுல்ல. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரெசன்ட் இதை வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 40,000 ருப்பீஸாக இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண இந்த வேல்யூ வந்து அந்த மிஷினுக்கு கம்மி ஆகிட்டே வருது. ஸோ எப்படி கம்மி ஆகிட்டே வருதுன்னா ஒவ்வொரு வருஷமும் 10% அதோட கெப்பாசிட்டி வந்து கம்மி ஆகுது. ஸோ அண்ட் இட்ஸ் வேல்யூ depreciates each year by 10%. Find the estimated value of the machine in the 6th year. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா to find estimated value of the machine in 6th year. ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அதோட கெப்பாசிட்டி கம்மி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% கம்மி ஆகுது. ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மிஷின் இன் 6th year. ஸோ 6th yearல அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூ ஆஃப் மிஷின் அட் ப்ரெசன்ட் வந்து rupees 40,000 since it is depreciated at the rate of 10% after 1 year. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 1 year இப்போ 40,000லேருந்து 10% அதோட வேல்யூ கம்மி ஆகுது. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா அந்த வேல்யூ ஆஃப் த மிஷின் வந்து அந்த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஸோ அது எப்படி இருக்கும்னா 40,000 into 90/100ன்னு இருக்கும். அதாவது 10% ஆஃப் 10% வந்து அதோட கெப்பாசிட்டி குறையுது. ஸோ மீதி அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் 90%ல் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அதோட ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி 100ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 1 year அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அதோட கெப்பாசிட்டி வந்து 10% குறைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 90%. அகெயின் நான் இன்னொரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணும்போது செகண்ட் இயரோட எண்டிங்கில் இந்த 90%லேருந்து இன்னும் 10% குறைஞ்சிருக்கும். ஸோ என்னோட மிஷின் வேல்யூ 80%ஆக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்ம 10/100 போடாமல் 90/100 போடணும். இந்த 10ங்கிறது அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ குறையுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90%ஆக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நான் 90%-ஐ 90/100ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஷினோட கெப்பாசிட்டி 100% இருக்குது, நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ 1 year முடியும் போது அதோட கெப்பாசிட்டி 10% குறைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமாக அது இப்போ இன்னமும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் 90% ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து 1 year யூஸ் பண்ணுறீங்க, ஏற்கனவே அதோட கெப்பாசிட்டி வந்து 90%ஆக இருந்தது, இன்னும் நம்ம 1 year யூஸ் பண்ணுறோம். அந்த 1 year யூஸ் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி இன்னும் 10% குறையுது. ஸோ 10% குறைஞ்சதுன்னா இப்போது 2 yearsக்கு அப்புறமா உங்களோட மெஷின் வந்து 80% தான் வேலை செய்யும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே 90/100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years, ஸோ ஆஃப்டர் 2 years எப்படி இருக்கும்னா the value of the machine is 90% of the value of the first year. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இது வந்து லாஜிக் எக்ஸ்ப்ளனேஷன், இதை இப்போ மறந்துடுங்க. ஸோ இப்போ நமக்கு சம்முக்கு தேவையானது என்னென்னா 40,000 into 90/100 தான் வந்து வேல்யூ ஆஃப் த மிஷின் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ செகண்ட் இயரில் எப்படி இருக்கும்னா இந்த வேல்யூலேருந்து இன்னும் 10% கம்மியாகும். ஸோ இன்னும் 10% கம்மியாகும்னா 40,000 into 90/100 into 90/100. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் இருந்த கெப்பாசிட்டியை விட 10% குறைஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கெப்பாசிட்டிக்கு 90% தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த சம்மில் வந்து 100, 90, 80 எடுத்துக்கக்கூடாது. இன்னும் இன்ட்டு 90/100 ஏன் போடுறோன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட வேல்யூலேருந்து அகெயின் 10% கம்மியாகி அந்த மெஷின் வந்து 90% தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் வந்து 40,000 into 90/100 into 90/100 which is nothing but 40,000 into 90/100 the whole square. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 years 3 இயர்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட செகண்ட் இயரோட மெஷின் வேல்யூ. இந்த செகண்ட் இயரோட மெஷின் வேல்யூலேருந்து 10% கம்மியாகும். மீனிங் இந்த செகண்ட் இயர் வேல்யூலேருந்து 90% தான் அந்த மெஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அகெயின் 40,000 into 90/100 the whole square. ஸோ இது வந்து செகண்ட் இயரோட வேல்யூ. செகண்ட் இயரோட வேல்யூ மிஷின் கெப்பாசிட்டியிலேருந்து 90% தான் அது ஒர்க் ஆகும். அதனால இன்ட்டு 90/100 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 90/100 which is nothing but 40,000 into 90/100 the whole cube. ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மெஷின் இன் தி 6th இயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம T6 கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம T6 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா Tn is equal to A into R power n minus 1. ஸோ இதில் வந்து நம்ம 90/100 முன்னாடி இருக்கிற டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். அதனால இது கண்டிப்பாக ஜிபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூலேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 40,000 into 90/100 இருக்கக்கூடாது. பட் ஏயோட வேல்யூ வந்து ப்ரெசன்ட் டேர்ம் பிகாஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூ ஆஃப் த மெஷின் அட் ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் வேல்யூலேருந்து தான் நம்ம ஒரு வருஷமும் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து ப்ரெசன்ட் வேல்யூ 40,000 எடுத்துக்கணும். ஸோ A is equal to 40,000, R is equal to நம்ம 90/100 தான் மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஸோ 90/100 காமன் ரேஷியோ. என்னோட வேல்யூ 6 பிகாஸ் 6th இயரில் வேல்யூ ஆஃப் த மிஷின் கேட்டிருக்காங்க. அதனால என்னோட வேல்யூ 6. ஸோ n is equal to 6. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. T6 is equal to 40,000 into 90/100 the whole power 6 minus 1 which is equal to 40,000 into 90/100 the whole power 5. ஸோ 0 cancel பண்ணிக்கோங்க. ஸோ 40,000 into 9 power 5 by 10 power 5 which is equal to 40,000 into 9 power 5 உங்களுக்கு 59049 வரும். divided by 10 power 5 வந்து ஸோ 1 lakh வரும். 10 power 5 1 lakh, 9 power 5 நமக்கு 59049 வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது, இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 4 into 59049 divided by 10. ஸோ 4 into 59049 என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23619 divided by 10. ஸோ கீழே வந்து 10 இருக்கிறதால நம்ம ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். ஸோ 23619.6. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ 10 வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமல் ஆகும். ஸோ 23619 ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி வச்சுக்கோங்க 10 இருக்கிறதால. ஸோ 23619.6 இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த மெஷின் இன் தி 6th இயர். ஸோ இதுக்கு வந்து இவங்க 10%ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 40,000 into 10/100 போட்டக்கூடாது. 10/100ங்கிறது அந்த மெஷினோட அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிற வேல்யூ. ஆனால் நமக்கு வந்து அது எவ்வளோ வேலை செய்யுதுன்னு தான் வேணும். ஸோ கம்மியாகிறது 10%, அது வேலை செய்கிறது 90% வேலை செய்யுது. ஸோ அதனால் நம்ம 40,000 into 90/100 போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூலேருந்து இன்னும் 10% கம்மியாகி 90% வேலை செய்யுது.
ஸோ அதனால் 40,000 இன்ட்டு 90/100 த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வரும்போது நமக்கு ஏயோட வேல்யூ நீங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்துக்கணும் 40,000, ஆரோட வேல்யூ 90/100 பிகாஸ் 90/100 தான் நம்ம முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் கூட மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 90/100, n இஸ் ஈக்குவல் டு 6 பிகாஸ் 6th இயரோட வேல்யூ வேணும், அதனால் n இஸ் ஈக்குவல் டு 6. இது எல்லாத்தையும் நம்ம டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதோட செக்ஷன் 2.9ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.